உறவுகளுக்கு வணக்கம். பொதுவாகவே இந்த கேள்வி நம்ம மக்களிடையே பெருசா இருக்கு. என்னன்னா, சாதி பேரை பொது வெளியில சொல்ல முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, ஒரு மனுஷன் தன்னோட சமூக பேரை சொல்ல பயப்பட வேண்டிய நிலை உருவாகுதுன்னா, அது அவனோட குறையா இல்ல இந்த சமூகத்தினுடைய குறையா? ஏன்னா இந்த சமூகத்துல பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அநீதி மற்றும் அவமதிப்பு அந்த அந்த அதனுடைய விளைவு தான் இப்படி இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் நம்ம பல இடங்கள்ல நான் குறவர் நான் குறவர் அப்படின்னு சொல்ல தயங்குறோம். சில பேர் மறைக்கிறாங்க, ஒரு சிலவங்க சொல்லாம விலகி விலகி போயிடுறாங்க. ஏன்னா சமூகம் சில நேரங்கள்ல நம்மளை நான் குறவர்னு சொல்லும் போது ஒரு வேறுபட்ட பார்வையில தான் பார்க்க வைக்குது. சரி, உண்மையாவே நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. நம்ம தாழ்ந்த சமூகம்லாம் கிடையாது, ஆக பெரும் வரலாறு கொண்ட சமூகம். இழிவான சமூகம்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ் வரலாற்றை திறந்து பாருங்க. சங்க இலக்கியம் முழுவதும் குறவர்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம், வீரம் அப்படின்னு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வரலாறு இருக்கு. ஒரு சமூகத்தை பத்தி இந்த அளவுக்கு சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரராக நம்ம இருப்போன்றத நீங்க ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கணும். ஆனா நம்ம முதல்ல நம்ம யாருன்னு நமக்கே தெரியல. அதுதான் இங்க பிரச்சனை. தமிழ் அறிஞர்களாகவும் தமிழ் தேசிய அரசியலாலும் போற்றப்படுகிற குறிஞ்சி திணையில் வாழ்ந்த தமிழ் சமூகத்தின் மூத்த குடி நம்ம தான். ஆதி மனுஷன் மலையில வாழ்ந்தான்னு சொல்றாங்க. அந்த மலையில வாழ்ந்த மக்களே நம்ம தான். இயற்கையை காத்தவங்க நம்ம. கூடுதலா சொல்ல போனா முருகருடைய வாரிசு நம்ம. நிறைய பேர் மறுப்பாங்க, அதை பத்தி நமக்கு இல்லை. உண்மையை சொல்றதுல தப்பு இல்லை. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பல மன்னர்கள் இந்த சமூகத்திலிருந்து தான் வாழ்ந்திருக்கு. ஏன்னா அப்பவே வேட்டுவமும் வேளாண்மையும் நம்முடைய மரபா வச்சு வாழ்ந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள். தமிழகத்தின் மூத்த குடியில ஒரு பெருமையான குடினா அது குறவர் குடிதான். அந்த அளவுக்கு வரலாறு இருக்கு. ஆனா நம்ம தான் அதை உணர மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு வரலாறு கொண்ட மக்கள் இன்னைக்கு நம்ம சாதி பேரை சொல்ல தயங்குறோம். அது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாய பேரை சொல்ல தயங்குறோம் அப்படிங்கிறதுனால வரலாறு மறைஞ்சிருமா? ஒருபோதும் மறையாது. அது அழியவும் செய்யாது. ஆனா என்னமோ ஒரு சில காலம் மறைக்கப்பட்டுருச்சு. ஒரு நாள் நிச்சயம் மீண்டும் எழும். நம்முடைய சமுதாயத்திற்கான எழுச்சி இந்த தலைமுறையில தான் இருக்கு. இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 7 தலைமுறை வந்தாலும் மீட்க முடியாது. குறிப்பா நம்மளுடைய இளைஞர்கள் கவனத்திற்கு சொல்றேன். நம்ம மௌனமா இருக்க இருக்க நமக்கு மரியாதை கிடைக்குமானா சத்தியமா கிடைக்காது. மரியாதை கேட்டு கிடைக்காது. மரியாதையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய லெவல்ல நம்மகிட்ட ஒரு 3 விஷயம் இருக்கும். இப்ப வரைக்கும் இல்லை. ஸோ அதனால இனிமேல் அது இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மக்களை ஒரு ஒருங்கிணைப்பு செய்யணும், ஒற்றுமையா உருவாக்கணும். 2வது, நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட தன்னம்பிக்கையை உருவாக்கணும். அந்த ஒற்றுமையும் தன்னம்பிக்கையும் தான் நம்மளை முன்னேற்றும். ஏன்னா நம்ம ஒன்னா இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரும் தாழ்த்தி பார்க்க முடியாது. நாம தன்னம்பிக்கையோட இருந்தோம்னா நம்மளை எவன் பயன்படுத்துவான்?
ஒருத்தரும் நம்மளை பயமுறுத்த முடியாது. நம்ம ஒற்றுமையும் தன்னம்பிக்கையும் வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கும். யாராலையும் அது தடுக்க முடியாது, நம்மளை மறைக்கவும் முடியாது. இந்த சூழ்நிலையில நம்ம சமூக இளைஞர்கள் நல்லா படிக்கணும். அரசு துறை, அதிகாரம், அரசியல்னு எல்லா விஷயத்திலும் பயணப்படணும். அப்பந்தான் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். எல்லோரும் தன்னம்பிக்கையா ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. இனி எங்க போனாலும், எந்த சூழ்நிலையும், யார் கேட்டாலும் சமுதாய பேரை சொல்லதுக்கு பயப்படவே கூடாது. நான் குறவர் சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் வார்த்தை இல்ல, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய அடையாளம். அதுதான் நமக்கு மரியாதை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையோட போராடினவங்க. அவங்க அப்பெல்லாம் தலைகுனியவே இல்லை, அந்த சூழ்நிலையே இல்லை. ஏன்னா அந்த வீரத்தோட ரத்தம் தான் இன்னைக்கு வரையும் நம்மள்கிட்ட ஓடுது. எனவே எல்லோரும் உறுதியா இருங்க, தலை குனியாதீங்க, அழுத்தமா சொல்லுங்க. அவமதிப்பு ஒரு இடத்துல ஏற்படுதா, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க நான் குறவர் தான் அப்படின்னு. அதுதான் நமக்கு பெருமை. தலை குனியாதீங்க, இனிமேல் தலை நிமிர்ந்து சொல்லுங்க. நம்ம நான் இன்னைக்கு குறவரா எழுந்த அப்படின்னா அது என்னுடைய வளர்ச்சி. எல்லோரும் குறவரா எழுந்தோம்னா அது ஒரு வரலாற்று புரட்சி. இனி அந்த புரட்சியின் தொடக்கம் நாளைய சமூக எழுச்சியா மாறட்டும். நன்றி.